ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இப்போ மஹிந்திரா தாரோட ஒரு டீட்டெயிலான ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பிரதர் கூட பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக பேச போகிறது என்ன அப்படின்னா, இப்போ அக்ராஸ் ஸ்டேட்ஸ், அதாவது ஆல் இந்தியா வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கூடவே கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ட்ராவலுமே வந்து பண்ணியிருக்கிறாங்க நமக்கு பார்டரிங் கண்ட்ரிஸ் கூட. ஸோ இந்த மாதிரி டிராவலில் வந்து அவரோட ஓவரால் அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது வெஹிக்கிளை தாண்டி அவரோட அந்த டிராவலரா ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின்ஸ் அப்படி பெருசாக கேட்கல ப்ரோ. என்னன்னா நீங்கள் ஆஸ் அ டிராவலர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. கூடவே அப்படியே வந்து வண்டியை நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆப்வியஸ்லி அதுதான் வந்து நம்மளை எடுத்துட்டு போறது. கண்டிப்பா. ஸோ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஐ ஸ்டார்டட் லாங் பேக். ஸோ தார் எடுக்க முன்னாடியே டிராவலிங் ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தார் எடுத்ததுக்கு அப்புறம் அதிகமா கம்ப்ளீட்லி சேஞ்ச். அது டிராவல் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அடிக்கடி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி சரி. நல்லா இருக்கு இந்த வண்டியில, அப்படியே ஃப்ரீடமா ஒரு இடத்துக்கு போறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு டென்ஷன் இல்லாம போயிட்டு வந்துடலாம், எங்க வேணாலும் ரிலாக்ஸா போயிட்டு வந்துடலாம். இந்தியா ஃபுல்லா போறது ஆக்சுவலி பிளான்ல இல்ல, எதுவுமே நான் யூஸ்வலா பிளான் பண்றது இல்ல. ஓகே. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு, வித்தவுட் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். ஓ சூப்பர். நான் இது வரைக்கும் இந்தியால போன எல்லா ஸ்டேட்டுக்குமே எந்த பிளானுமே பண்ணல. ஸோ இட்ஸ் லைக் ஐட்னரி மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ போறது கூட ஒரு 1 வீக் முன்னாடி தான் டிசைட் பண்றது. அவ்வளவுதான், மேக்ஸிமம் 1 வீக் அதுக்கு முன்னாடி மைண்ட்ல இருக்கும் போனோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது அப்படியே கிளம்பிடுறது. ஓகே. அந்த ஒர்க் ஷெட்யூல்ல அப்படியே ஒரு கேப் வரும்போது அப்படியே கிளம்பிடணும். ஏன்னா எப்போ டைம் கிடைக்கும்னு தெரியாது. ஓகே. ஸோ ப்ளஸ் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நடக்காது, லைஃப் லாங் டிராவல் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ போயிட்டே இருக்கணும். சோலோ டிராவலிங் அது ஒரு ஒரு அருமையான விஷயம். ஓகே. சோலோ டிராவலிங்னா நீங்க சோலோவா இருக்க மாட்டீங்க எனிவே. ஸோ இட்ஸ் லைக் மீட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆன் த வே. அந்த டிராவல். ஆமா. இப்போ ஒரு வில்லேஜ் போறோம் இல்ல ஒரு டவுன் போறோம் அப்படின்னா அந்த லோக்கல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவீங்க, பேசுவீங்க. ஓகே. ஸோ ஒரு இன்னொரு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியாது, ஸோ பேசி தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. அப்படிதான் நீங்க ஸோ ஆன்லைன் ரிசர்ச் கூட பண்றது கிடையாது? ஆன்லைன் ரிசர்ச் எனக்கு பண்றது பிடிக்காது. ஒரு பிளேஸ் போகும்போது நான் அந்த பிளேஸை பத்தி ஆன்லைன் ரிசர்ச் பண்ண மாட்டேன். ஒரு பேக்ரவுண்டா தெரியும் அந்த பிளேஸ் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. சோ எதுவுமே புதுசா போய் பார்க்கணும், நம்ம அங்க போய் பார்க்கணும் அது என்ன எப்படி இருக்குன்ட்டு. சோ ஆன்லைன் ரிசர்ச் பண்ணாம இருக்கிறதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. சோ டிஸ்அட்வான்டேஜ் மீன்ஸ் நிறைய பிளேசஸ் நம்ம மிஸ் பண்ணிரும். சோ ரிசர்ச் பண்ணிருந்தா அங்க போயிருக்கலாம், இங்க போயிருக்கலாம், ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஆன்லைன்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். சோ நிறைய பிளேசஸ் வந்து ரிசர்ச் பண்ணாதனால நான் நிறைய பிளேசஸ் மிஸ் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் டே என்ன பிளான் நமக்கு தெரியாது இல்ல. சோ இப்போ ரிசர்ச் பண்ணி போறோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், அந்த பிளேஸ் போனோம் இந்த பிளேஸ் போனோம் இதை முடிச்சுட்டு தான் வெளியே வரணும்னு இருக்கும். ஒவ்வொன்றில் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ரிசர்ச் பண்ணாம அப்படியே நம்ம போனோம்னா இதுதான் பிளேஸ், இது நல்லா இருக்கு, ஓகே, இங்க இருந்து அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நியூ பிளேசஸ் நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க. ஸோ ஆன்லைன்ல இல்லாத பிளேஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணுவீங்க. சூப்பர். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ரிசர்ச் பண்ணி போனோம்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். டிராவலிங் நல்லா இருந்துச்சு, இந்தியா ஃபுல்லா பண்ணியிருக்கேன். வெரி சேஃப் கண்ட்ரி, எங்க வேணாலும் போகலாம் தனியா. அதுதான் எனக்கு அடுத்த கொஸ்டின். இப்போ டைவர்ஸ் கல்ச்சர்ஸ்ல வந்து இப்போ நார்த்ல நிறைய இடங்கள் வந்து ஐயோ சேஃப் இல்ல, அவங்க அப்படி இருப்பாங்க, திருட்டு ஜாஸ்தியா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நீங்க இன்டீரியரா அந்த மாதிரி இடங்கள் நிறைய இன்டீரியரா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா, இல்ல அந்த ஹைவேயோட அந்த மாதிரி தான் ஒட்டியா? இல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. டேஞ்சரஸ் பிளேசஸ் மீன்ஸ் அது நமக்கு பாக்குறதுக்கே பயமா இருக்கும், அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம். ஓகே. பட் இது வரைக்கும் எல்லாமே சேஃப் தான், பை காட்ஸ் கிரேஸ். எல்லா இடத்துலயுமே சேஃபா போயிட்டு வந்துட்டேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஓகே. இப்போ வந்து டிராவலர்ஸ் பீப்புள் எந்த அளவுக்கு அப்படி என்ன ஒரு இதுல பாக்குறாங்க? இப்போ புதுசா ஒரு ஆள் போறீங்க, இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் படிச்சவங்களுக்கே தெரியும், ஓகே டிஎன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே வேற எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அது பீப்புள் எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க பாக்குறது? பீப்புள் ரொம்ப இப்போ நான் தார்ல போறனால சொல்றேன். ஸோ இந்த வெஹிக்கிள் நான் 2022ல ஆல் இண்டியா பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்தாங்க எல்லாருமே. ஓகே. இப்போ இருக்க எக்ஸைட்மெண்ட் வேற. பட் டு தி பேக் தென் அப்போ வண்டி அப்போதானே லான்ச் ஆச்சு, 21ல லான்ச் ஆச்சு. 20ல லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தாங்க இந்த வெஹிக்கிள்.
எங்க போனாலும் ஒரு ஐ கேச்சரா. ஸோ இப்போ நம்ம சவுத்ல நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு, வெஸ்ட்ல அப்புறம் நார்த் கொஞ்சம் கீழே எல்லாம் இந்த வெஹிக்கிள்ஸ் ரொம்ப கம்மி தார். ஓகே. ஸோ லைக் நல்ல ஒரு ஐ கேச்சரா இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஸோ இல்ல தார் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, உள்ள ஏறி உட்காரணும்னு சொல்லுவாங்க. பீப்புள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு தாருக்கு இவ்வளவு கிரேஸா அப்படின்ட்டு. ஈவன் ஆர்மி பீப்புளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்தாங்க. இப்போ ஆர்மி கான்வாய் வருதுன்னா எல்லாரோட கண்ணுமே நம்ம தார்ல தான் இருக்கும். ஓ சரி 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 சரி. இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு, ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. தார்னாலே இப்போ ஏதாவது செக்கிங் நின்னா கூட தார் மட்டும் தான் பிடிக்கிறாங்க, மத்த காரு கூட விட்டுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போன 2 ஆல் இந்தியா ட்ரிப்புமே நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா போனேன், நார்த் இந்தியா ஃபுல்லா போனேன். எங்கேயுமே என்ன செக் பண்ணல, நிறுத்தி செக்கிங் எதுவுமே பண்ணல. நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இந்த வெஹிக்கிள். சோ அந்த ரெஸ்பெக்டோட தான் ஃபர்ஸ்ட் 2 ட்ரிப்ஸும் கம்ப்ளீட் பண்ணேன். 3rd ட்ரிப்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணாங்க ஒரு இடத்துல. சோ லைக் நார்மல் செக்கிங் தான், பட் அது 2 ட்ரிப் கம்ப்ளீட் இந்தியால எங்கேயுமே ஒரு லைசன்ஸ் கூட கேட்கல. அந்த அளவுக்கு சேஃபா போயிட்டு வந்தேன் இந்த கார்ல. அப்ப ஆர்மியோட சப்போர்ட்டுமே வந்து நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஆர்மி வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் தான். அவங்க ஃபார் த பீப்புள். அவங்க கண்டிப்பா எங்க போனாலும் அவங்க சப்போர்ட் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் விண்டர் ரீஜியன்ஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்லீப்பிங் பேக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க ஏரியாலே தங்க வைப்பாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க நைட் டைம் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க ஆர்மி கேம்ப்லயே நீங்க போய் தங்கிக்கலாம். ஸோ ஃபியூவல் உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நார்த்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் அதுதான். ஆர்மி கேம்ப்ஸ் இருக்கிற ஏரியா நீங்க தைரியமா போகலாம். என்ன பிரச்சனைனாலும் அவங்களோட போஸ்ட் இருக்கும். ஒரு மேபி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு போஸ்ட் வரும். ஸோ எமர்ஜென்சி கான்டாக்டுக்கு அவங்கள நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால பயப்படவே தேவையில்லை, தைரியமா போகலாம். நான் நிறைய பேரை மீட் பண்ணிருக்கேன். நம்ம ஊர்ல இருந்து நிறைய ஆர்மி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ TN75 பார்த்த உடனே நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, நம்ம ஊர் மக்கள். ஸோ நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, நல்லா ஜாலியா பேசுவாங்க. ஏன்னா அவங்களும் எக்ஸைட்டடா இருப்பாங்கல்ல, புதுசா ஒருத்தங்க வர்றாங்க. அவங்க இருக்கிறது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. எங்க வேணாலும் எந்த பார்டர் வேணாலும் போகலாம். நான் இந்தியாவோட 4 பார்டரும் எல்லா பார்டரும் போயிட்டேன் மேக்ஸிமம். ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் நார்த் சவுத் எல்லாம் போயிட்டீங்க. ஆமா, ஸோ எந்த பிரச்சனையும் வரல இது வரைக்கும். ஸோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ப்ரோ என்னன்னா, இப்ப சவுத்தை நம்ம விட்டுருவோம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும். அந்த நேச்சர், அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே. ஸோ நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு மேல இப்போ ஹிமாச்சல் அண்ட் அந்த காஷ்மீர் சைட், அந்த ரீஜியன்ஸோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நார்த் வெஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அது ரொம்ப டூரிசம் ஜாஸ்தியான இடம் நார்த் இந்தியா. ஓகே. ஸோ லடாக் ஆகட்டும் இல்லை ஹிமாச்சல், டூரிஸ்ட் ஜாஸ்தி. ஸோ லடாக் எல்லாம் வந்து நீங்க எங்க வேணாலும் தைரியமா போகலாம். பேக்கப் எவ்ரிவேர். இங்க எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பேக்கப் அங்க இருக்கு. ஓகே. எங்கேயா ஸ்டக் ஆனீங்கன்னா கூட நிறைய மக்கள் அப் அண்ட் டவுன் வந்துட்டே போவாங்க. ஓகே. யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு என்ன ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப நம்ம நார்த் ஈஸ்ட ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்னன்னா அந்த அஸ்ஸாம், மேகாலயா, அந்த ஒரு 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகே. நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். ஓகே. டிராவல் பண்ணா கூட மேக்ஸிமம் எல்லாருமே பை பர்சனல் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. பைக்கர்ஸ் நிறைய போறாங்க. அதுல அந்த கசிரங்கா அந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேசஸ் மட்டும் தான் வந்து டூரிஸ்டா வருது. ஆமா, மெகாலயா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டூரிசம் பிளேஸ். மெகாலயா. அருணாச்சல் பிரதேஷ் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நம்ம ஸ்டே பண்ற இடத்துல கூட நம்ம மட்டும் தான் இருப்போம். ஸோ ஐசோலேட்டடா தான், ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மக்கள் அந்த பக்கம் டிராவல் பண்றதே கம்மி. நார்த் ஈஸ்ட் நான் அந்த மணிப்பூர் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அப்போ நார்த் ஈஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சர் வைஸ் என்னன்னா ரோடு இருக்காது. ஓகே. டெவலப் ஆகல. அப்போ ரோடு ரொம்ப கம்மி, ரோடு ஒர்க்கும் நடக்கல. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் ரோட் மாதிரி. அங்க நார்த் ஈஸ்ட் எல்லாமே ஆஃப் ரோட் மாதிரி. உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கூட பீப்புள் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஓகே. ஸோ பாப்புலேட்டட் ஏரியானா ஓகே, ஒரு ஹெல்ப் நம்ம போய் கேட்கலாம். மேக்ஸிமம் மவுண்டன்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெரைன் எப்படி இருக்கும்னா எல்லாமே மவுண்டன்ஸாக தான் இருக்கும். ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு 4-5 o'clock எல்லாம் அங்கே சன்செட் ஆயிரும்.
அங்க ஈஸ்ட்ல இருக்கு. இட்ஸ் சன்ரைஸ் பிளேஸ் இல்ல, ஸோ ஏர்லியா சன்ரைஸ் ஆகும், ஏர்லியா சன்செட் ஆகும். ஸோ ஒரு 4 o'clock எல்லாம் சன்செட் ஆரம்பிக்கும், ஒரு 4:35 எல்லாம் பிச் டார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி அங்க இருக்கவே கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க அந்த குறிப்பிட்ட ஏரியா எல்லாம் போகும்போது. ஃபாரஸ்ட் உள்ள ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க ஃபர்ஸ்ட் அப்படி கார்ல அதாவது ரொம்ப டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி போகும்போது எப்படி பார்த்தாங்க? அவங்க ரொம்ப ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட் ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தேர். இன்டீரியர் ட்ரைபல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், அவங்க எல்லாம் ரொம்ப வியர்டா தான் பார்த்தாங்க. ஓகே, யாரடா இவன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னு. பிளஸ் தாரை பார்த்தோன்னே ஏதோ தார்னு சொல்ல விட ஒரு கார் அப்படிங்கறதே கொஞ்சம் ஆமா அவங்களுக்கு என்னன்னா தாரை பார்த்தோன்னே ஏதோ ஆர்மில இருந்து வந்திருக்காங்களா இல்ல அந்த மாதிரியும் பார்ப்பாங்க. பிளஸ் ஒரு ஆள் தான் உள்ள உட்கார நம்மள பார்க்கும்போது நினைப்பாங்க யாரடா இவன் தனியா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. நார்த் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே இன்னர் லைன் பெர்மிட்னு ஒன்று வேணும். இது நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போறதுக்கு ஓன் வெஹிக்கிள் எப்படி போனாலும் இன்னர் லைன் பெர்மிட் வேணும் உங்களுக்கு ஓன் வெஹிக்கிளுக்கு. ஓகே, இந்தியாலே ஒரு விசா மாதிரி ப்ராசஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட். அது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம், இல்ல டைரக்டா பார்டர்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்க என்டர் ஆகும்போது உங்களுக்கு அந்த பெர்மிட் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெர்மிட் அவங்களே கொடுத்துருவாங்க, பெரிய ஹேசல் இல்ல. மணிப்பூர் நான் என்டர் ஆகும்போது மட்டும் ஸ்டே டீடைல்ஸ் கேட்டாங்க. இஷ்யூஸ் இருந்தானல. ஆமா, என்னன்னா கண்டிப்பா ஸ்டே புக் பண்ணாதான் உள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த பார்டர்ல அதுலயே வெயிட் பண்ணி நான் புக் பண்ணிட்டேன். இம்பால்ல தான் புக் பண்ணேன். ஓகே, அங்க ஒரு ஸ்டே நார்மலா என்ன ரிசர்ச் பண்ண டைம் இல்ல. யூசுவலா நான் ஸ்டே எதுவுமே டெய்லி புக் பண்ண மாட்டேன். எந்தெந்த பிளேஸ் போறோம் அங்க போயிட்டு தான் நான் அந்த ஏரியா போயிட்டு தான் நான் பார்ப்பேன். மணிப்பூர் மட்டும் என்னாச்சுன்னா வெளியே புக் பண்ண வச்சாங்க. புக் பண்ணிட்டு எவ்வளவு டேஸ் இருப்போமோ அவ்வளவு நாள் புக் பண்ணாதான் அவங்க உள்ள அலோவ் பண்ணுவோம். என்ட்ரி எக்ஸிட், ஆமா எக்ஸிட்ல இருப்பாங்க, செக் போஸ்ட்ல நம்ம என்ட்ரி போட்டுட்டு தான் வெளியே வரும். ஓகே, அப்போ இங்க என்ட்ரிலேயே டேட் கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெளியே போயிடும். வெளியே போயிடணும், பிளஸ் ஆர் மைனஸ் அது பிரச்சனை இல்லை. அது பெர்மிட் வந்து ஒரு 30 days அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஆமா ஆமா. அருணாச்சல்ல வந்து உங்களுக்கு 2 or 3 பெர்மிட்ஸ் இருக்கு. நிறைய ஒவ்வொரு ஏரியாக்கும் பெர்மிட் இருக்கு அருணாச்சல்ல. ஓகே, இதுக்கெல்லாம் பேமெண்ட் ஏதாவது வருமா? பேமெண்ட் வரும். ஸ்மால் அமௌண்ட் தான் வரும். நீங்க எல்லா பிளேஸுமே ஒரே பெர்மிட்ல போக முடியாது. ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு நீங்க செப்பரேட்டா பெர்மிட்ஸ் எடுத்து தான் போக முடியும். ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வண்டியோட ஒரிஜினல் ஆர்சி, அப்புறம் ஆதார் கார்டு, இது எல்லாமே வேணும். ஓகே, வெரிஃபை பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல அந்த ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு லிமிட் வச்சிருக்காங்க இருக்கு டு செக் தி அவுட் சைட் பீப்புள் எவ்வளவு பேர் வர்றாங்க, என்ட்ரி எக்ஸிட். சூப்பர், நல்ல விஷயம் தான். ஏன்னா போயிட்டு இல்லீகல் என்ட்ரி நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் பார்டர் இல்ல, அதுக்காக மெயினா அந்த ஒரு இஷ்யூ. மணிப்பூர் நல்லா இருந்துச்சு, நிறைய வில்லேஜஸ் அங்க. மணிப்பூர் வில்லேஜஸ், ட்ரைபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மணிப்பூர்ல. ஓகே, ஸோ மணிப்பூர் வைஸ் நிறைய வில்லேஜஸ் அண்ட் நல்லா இருக்கும், பிளேசஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஃபுட் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தான் இருக்கும் பிளேசஸ் எல்லாம். லைக் கோகனட், அவங்க ஃபுட் ஆகட்டும், கல்ச்சர் வைஸ் ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க. நம்மளோட இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி. மணிப்பூர் வாஸ் குட், நாகாலாண்ட் வாஸ் குட். என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா மிசோரம். ஓகே, மிசோரம்ல ஆஸ்வால் போயிருந்தேன். அங்க ஒரு 2 days ஸ்டே பண்ணியிருந்தேன். ஓகே, சூப்பர். நல்ல டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. லைனை விட்டு வெளியே போக மாட்டாங்க, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. டிராஃபிக் அங்க பெருசா இருக்காது, இருந்தாலும் ஃபாலோ பண்றாங்க. ஆஸ்வால் சிட்டிக்குள்ள சொல்றேன், டிராஃபிக் இருக்கும், நீட்டா நல்லா ஃபாலோ பண்றாங்க. ஓகே, பிளேசஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ் இன் நார்த் ஈஸ்ட். அது முடிச்சுட்டு அது ஃபேவரேட்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திரிபுரா வந்துடும். அகர்தலா போயிட்டேன், பங்களாதேஷ் பார்டர். ஓகே, அது ஆல்மோஸ்ட் டெய்ல கீழே. ஆமா, திரிபுரா உள்ள இருக்குது. அந்த இந்தியன் மேப்ல பாத்தீங்கன்னா டெய்ல வெஸ்டர்ன் மோஸ்ட் கார்னர்ல இருக்கு. ஓகே, ஸோ அங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்கள ஒரு நார்த் ஈஸ்ட் மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். பங்களாதேஷ் பீப்புள்ஸ் பார்டர்ல. ஆமா ஆமா ஆமா, அவங்களோட அந்த கல்ச்சர் எல்லாமே. ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு உள்ள போகும்போது. எந்த எல்லா ஜங்ஷன்லயும் சரவுண்ட் பண்ணிடுவாங்க பீப்புள். சரவுண்ட் பண்ணிடுவாங்க மீன்ஸ் டிராஃபிக்ல நின்னோம்னா வந்து கண்ணாடியை பாக்குறது, கண்ணாடியை தட்டுறது, என்ன பாக்குறது, அந்த மாதிரி சீரியஸா நடந்துச்சு. ஸோ ஜங்ஷன்ல எல்லாம் நம்ம நின்னோம்னா ஒரு மார்க்கெட் ஏரியால போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி டிராஃபிக் ஆச்சுது. எல்லாம் இப்படியே பாக்குறாங்க, எல்லாம் உள்ள பாக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ வியர்டா பாக்குறாங்க.
இன்னொன்று அகர்த்தலா போயிட்டேன், அங்கேயும் ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் மார்னிங் ஒரு 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப ஸ்லோவாக தான் டேஸ் ஆரம்பிக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அன்னைக்கு. பட் நல்ல டெவலப்ட் சிட்டி தான் அகர்த்தலா. பட் ஸ்டில் அந்த வே நம்ம திரிபுரா என்ட்ரு ஆகிட்டு அகர்த்தலா வரைக்கும் போகிறதுக்குள்ள கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பயன்றதை விட கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் ஆச்சு மக்களை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திரிபுரா விட்டு வெளியே வந்து அடுத்து மெகாலயா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அதுவும் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. நேச்சர் டெஸ்டினேஷன்ஸ் அங்கே நிறைய இருக்கு. நேச்சுரலாகவே லைக் ரூட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. மரத்தில் இந்த மரத்தோட ரூட்ல பிரிட்ஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நேச்சர் டெஸ்டினேஷன்ஸ் அங்கே நிறைய இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். தாக்கி ரிவர் இந்தியாஸ் அதாவது கிளீனஸ்ட் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த ரிவர். ஓகே. ஆமா, அங்கெல்லாம் போட்டிங் போனேன், நல்லா இருந்துச்சு. மெகாலயா இட்ஸ் அ கம்ப்ளீட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா உங்களுக்கு ஒன் வீக் மேல கண்டிப்பா வேணும். 1 or 2 weeks வேணும். ஓகே. ரொம்ப பெரிய பிளேசஸ். நார்மல் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனால ஒரு 2 weeks இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம சிக்கிம் இருக்கு. ஸோ சிக்கிமும் போயிட்டு தான் வந்தேன். 7 Sisters முடிச்சுட்டு சிக்கிம் கேங்டாக் வரைக்கும் போனேன். கேங்டாக்ல ஒரு 2 days இருந்தேன். சிக்கிம் நீட்டா இருந்துச்சு, ஒன்றும் பெரிய இஷ்யூ எல்லாம் இல்லை. அது டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஆமா, அது ஒரு இஷ்யூ இல்லை. இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது வந்து நாகாலாந்து, மணிப்பூர் இந்த மாதிரி. ஏன்னா தனியா போகும்போது சொல்றேன், குரூப்பா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன் நான் டேஞ்சரஸ், ஏன் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள். நமக்கு ஏதாவது தனியா போறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பீப்புள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க அங்க ஹெல்ப் பண்றதுக்கோ, இல்ல ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் ஆக்சஸோ, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சஸோ. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும், பிளஸ் டைம் கன்சியூமிங். யாராவது எங்கேயாவது மாட்டிக்கிட்டா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஒரு லாரி என் ஃப்ரெண்ட்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இது வந்து போக முடியாது. இது எங்கன்னா மிசோரம் டு திரிபுரா போற ரூட்ல. ஓகே. அவங்க லாரி கம்ப்ளீட்டா பிரேக் டவுன். ஸோ ரிப்பேர் பண்றதுக்கு 1 day ஆகும்ட்டாங்க. எனக்கு ஃப்ரண்ட்லயும் போக முடியாது, பேக்ல போனோம்னா எகைன் ரோடே பிளாக்டு. அவ்வளவுதான் ரோடு இருக்கும், ஒரு லாரி அவ்வளவுதான் இருக்கும் மொத்தம். அது NH நேஷனல் ஹைவே அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். பிளஸ் அந்த மரம் லீவ்ஸ் எல்லாம் நம்ம வண்டியில டச் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய ரோட்ஸ் எல்லாமே இல்லை, ஒரு ஸ்ட்ரெச் எல்லாம் 25-30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல. ரிட்டர்ன் சிட்டிக்கு டவுனுக்கு போனோன்னா another 4 hours டிரைவ் பண்ணோம் அந்த ஆஃப் ரோட்டில். ஓகே. ஸோ என்ன பண்ணேன், ஒரு லோக்கல்ஸ் இருந்தாங்க, ஹெல்ப் கேட்டேன். அவங்க என்ன ஃபாலோ பண்ணுனாங்க. ஃபாலோ பண்ணி ஒரு ஃபாரஸ்ட், மிமிசால் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு 10 kilometers ரோடே இல்லை, ஃபாரஸ்ட், லிட்ரலி ஃபாரஸ்ட், கல், மண் எல்லாமே இருக்கு. காட்டுக்குள்ளாடி நான் போகிறேன். காட்டுக்குள்ளாடி ஒரு 10 kilometers, எவ்வளோ 1.5 மணி நேரம் ஆச்சு அந்த. ஆமா, அவங்க ஒரு டி ரூட் எடுத்து ட்ரைபல் வில்லேஜ் எல்லாம் பாக்குறேன். ட்ரைபல்ஸ் எல்லாம் இந்த ஆரோஸ், இந்த இது இருக்குல்ல, பழைய ஆரோஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா, அந்த ஊதுற மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் லைவா பார்க்க முடிஞ்சு அந்த ட்ரைபல்ஸ். ரொம்ப ஓல்ட் ட்ரைபல்ஸ் நினைக்கிறேன். அந்த லாங்குவேஜ் எப்படி மேனேஜ் பண்றீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? லாங்குவேஜ் ஃபுல்லா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்ல தான் மேனேஜ் பண்றேன். நார்த் ஈஸ்ட்ல நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். ஓகே. ஸோ அது பிரச்சனை இல்லை. ப்ளஸ் ஹிந்தி 1-2 வேர்ட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். ரொம்ப ஃப்ளூயண்ட் எல்லாம் இல்லை ஹிந்தியில். ஹிந்தியும் ரொம்ப தெரியாது. ஓகே. ஸ்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்ட்ரி தானே, எங்க போனாலும் நம்ம. ஸோ அந்த ட்ரைபல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. இனி அடுத்து இப்போ நமக்கு ஹிமாச்சல் அந்த இது எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம யூனிக்கான விஷயத்த பேசிட்டோம். இனி அடுத்து வந்து பூட்டான், வேற எங்க நேபாளும் போயிருந்தீங்க? நேபாள் போயிரு. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பார்டர் கிராசிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. கமிங் டு நேபாள், பூட்டான் கிராஸ் கண்ட்ரி, நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் தான். ஸோ நமக்கு வீசா இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகே. நேபாள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் வெஹிக்கிள்ல போனோம்னா பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை. பாஸ்போர்ட் தேவையில்லை. அங்கே மெயினாக பார்க்குறது ஓட்டர்ஸ் ஐடி. ஓட்டர்ஸ் ஐடி அதுதான் பார்ப்பாங்க. ஓட்டர்ஸ் ஐடி இல்ல ஆதார் கூட பெருசா பார்க்க மாட்டாங்க, ஓட்டர்ஸ் ஐடி ரொம்ப பார்ப்பாங்க. நேபாள் பார்டர்ல வந்து உங்களுக்கு பெர்மிட் கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பெர்மிட் வாங்கணும். ஓகே. அந்த மாதிரி. ஸோ மினிமம் 7 days கொடுப்பாங்க. 7 days வரைக்கும் நீங்க உள்ள இருக்கலாம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா காத்மண்டு அடுத்து இல்லை போக்ரால உங்களுக்கு கேபிட்டல் சிட்டி போயிட்டு அங்க போய் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ பார்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 7 days எடுக்கிறீங்க,
எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அவ்வளோ அடிப்போம். பிளஸ் இந்தியன் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நேபாள் ரூல்ஸ் படி 30 டேஸ் ஒரு இயர்ல 30 டேஸ் தான் இருக்க முடியும். ஒரு இயர்ல 30 டேஸ் தான் நேபாளுக்குள்ள இருக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ நீங்க அதுக்கு பிளான் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். ஆமா, அது போக அவங்க பெர்மிட் தந்தாங்கன்னா ஓகே, அது பார்டர்ல தான் தெரியும். உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க பெர்மிட் எடுக்கும். அங்க டைரக்டா அங்க போய் அந்த ஸ்பாட்லயே எடுத்தா போதும். ஆமா, per day வந்து நேபாளி கரன்சிக்கு 1000 ரூபி. நேபாளி கரன்சி. ஸோ இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 600 rupees வரும். அந்த மாதிரி 600 to 650 rupees வரும். உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு வந்து ஒரு பெர்மிட் கொடுப்பாங்க. இப்போ ஆல் இந்தியா பெர்மிட் இருக்குல்ல நம்ம இந்தியால, அதே மாதிரி ஆல் நேபாள் பெர்மிட்னு ஒன்னு எடுக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. அந்த பெர்மிட் எடுக்காம வெளியே பாஸ் கிடைச்சிச்சுன்னு உள்ள போயிருவாங்க. அங்க போயிட்டு நம்ம இங்க செக்கிங் பண்ற மாதிரி அங்க செக்கிங் பண்ணும்போது இந்த பெர்மிட் இல்லைன்னா அதுக்கு ஃபைன் போடுவாங்க. மத்த மாதிரி வேற எதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபைன் போடுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்க பெர்மிட்டும் எடுத்துட்டு உள்ள போயிட்டு ஆர்டிஓ அதுக்கு தனியா டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க ஒரு 100 rupees 150 rupees கொடுத்தீங்கன்னா அந்த ஆல் நேபாள் பெர்மிட் எல்லாமே காஸ்ட் கம்மி தான், அஃபோர்டபிள், எல்லாமே அஃபோர்டபிள் தான். ஸோ அதுலயே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் நேபாள்னு கொடுக்க மாட்டாங்க சில பேர். அந்த நம்ம ஷீட்ல வந்து இந்த பர்டிகுலர் ரீஜியன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல் நேபாள் பெர்மிட்னு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கணும். அப்பதான் நேபாள் ஃபுல்லா எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ போலீஸ்க்கு வந்து ஒரு ரீசன் இருக்காது நம்ம கிட்ட காசு வாங்குறதுக்கு. எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இன்சூரன்ஸ் இந்தியன் இன்சூரன்ஸ் நேபாளில் வேலிட் இல்லை. ஸோ இன்சூரன்ஸ்ல அதை ஆட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா ஆல் நேபாள். ஓகே. இல்லைன்னா தனியா வெஹிக்கிளுக்கு இவ்வளோ டேஸ்க்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது எடுத்தீங்கன்னா நல்லது. நேபாள் ஏதாவது பிரேக் டவுன் ஏதாவது ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அப்புறம் பூட்டான் ப்ரோ. பூட்டான் வந்து கொஞ்சம் டஃப் என்ட்ரி. பூட்டான் கொஞ்சம் ப்ராசஸ்கள் நிறைய இருக்கு. பூட்டான் நேபாள் வந்து பெரிய ஹை ஆல்டிடியூடும் கிடையாது. இல்ல நேபாள் ரொம்ப ஹை ஆல்டிடியூட் மவுண்டன்ஸ் எல்லாமே இருக்கு. மத்தபடி நம்ம என்ட்ரி ஆகி பேசிக்கா போற இடங்கள் பிளைன்ஸ் தான். பிளைன்ஸ்ல போயிட்டு தான் நீங்க அடுத்து ஹிமாலயாஸ். ஏன்னா ஹிமாலயாஸோட எல்லா மேக்ஸிமம் மவுண்டன்ஸ் அங்கதான் இருக்கு, நேபாள்ல தான் இருக்கு. நீங்க என்ட்ரி ஆயிட்டு உள்ள போயிட்டு உள்ள பிளைன்ஸ்ல தான் போவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரோட்ஸுமே ரொம்ப இல்லை. அவங்க நேபாளில் ஃபர்ஸ்டா ரோடு வந்தது வந்து 1970s to 80s தான் ஃபர்ஸ்டாவே அவங்க ரோடு நெட்வொர்க் இந்தியன் ஆர்மி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாங்க. ஓகே. ஸோ இன்னுமே ரோடு எதுவுமே டெவலப் ஆகல நேபாளில். எல்லா இடமே ஆஃப் ரோடு தான். ஸோ 24 hours நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னா உங்க வண்டி கலரே சேஞ்ச் ஆயிரும். அந்த அளவுக்கு டஸ்ட் பொல்யூஷன் எல்லாமே ஃபுல்லா. நேபாள் ரோட்ஸ் ரொம்ப ஒஸ்ட். பூட்டான் வரும்போது நேபாள விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பூட்டான் எல்லாமே ரூல்ஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். உங்களுக்கு என்ட்ரி ஆகணும்னா லாட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூட்டானுக்கு வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான், ஒரே ஒரு பிளேஸ்ல தான் என்டர் ஆக முடியும் பூட்டான் இந்தியால இருந்து. ஜெய்கான் சொல்லிட்டு இந்தியா பார்டர், அந்த பக்கம் ஃபூன்ஸ்லிங் வில்லேஜ். ஓகே. ஸோ இந்த ஜெய்கான் போயிட்டீங்கன்னா அங்கதான் இமிகிரேஷன் ஆஃபீஸ் அந்த பார்டர்ல இருக்கு. ஓகேவா? அங்க போயிட்டு நீங்க பெர்மிட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பெர்மிட் எடுக்கணும் உள்ள போறதுக்கு. நீங்க பை வாக் தான் ஃபர்ஸ்ட் பை வாக் தான் உள்ள போக முடியும். பை வாக் ஆதார் இல்ல ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி காமிச்சு நீங்க ஃபுன்ஸ்லிங் டவுனுக்குள்ள போறீங்க. ஓகே. அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இமிகிரேஷன் ஆஃபீஸ் அங்க இருக்கு. சரி. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க காரோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு QR கோட் கொடுப்பாங்க. அந்த QR கோடை வாங்கிட்டு நீங்க வெளியே வரணும். பூட்டான்ல வெளியே வந்துட்டீங்கன்னா காரை எடுத்துட்டு அந்த QR கோட் காமிச்சிட்டு அந்த ஃபியூன்ஸ்லிங் டவுனுக்குள்ள மட்டும் தான் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது எல்லா இந்தியன்ஸுக்கும் போகலாம், யார் வேணாலும் அங்க உள்ள என்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் இருக்கு. அது ஏன்னா இப்போ பூட்டான்ல ஃபியூல் பிரைஸ் டீசல் நான் அப்போ போகும்போது 65 rupees தான் டீசல் இந்தியன் வேல்யூல. ஸோ இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணி ஃபியூல் போட்டுட்டு வருவாங்க அந்த டவுன். அந்த டவுன் மட்டும் யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் காரை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, நான் அந்த டவுனில் தான் அன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் RTO ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். இமிகிரேஷன் போயிட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்னா இமிகிரேஷன் போயிட்டு நம்ம இமிகிரேஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணணும். அஃபிஷியலாக என்டர் ஆகிறதுக்கு பாஸ்போர்ட் கொடுத்து பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 2 kilometers RTO ஆஃபீஸ் இருக்குது, RSTAன்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து வெஹிக்கிள் உங்கள் பேரில் இருக்கணும்.
வேற வெஹிக்கிள் கண்டிப்பா உங்க பேர்ல இருக்கணும். per day 4500 rupees for vehicle permit for vehicle per head வந்து எனக்கு வந்து per day 1500. ஓ ஓகே, almost 5000 6000 rupees 4000 6000 rupees வருது. பிளஸ் வந்து கைடு கம்பல்சரி அங்க. ஓகே, அவங்களுக்கும் நம்ம பே பண்ணனும். அவங்களுக்கும் பே பண்ணனும் per day. ஸோ per day அவங்களுக்கு கைடோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து 1500 to 3000 rupees அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இமிகிரேஷன்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனக்கு அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஸோ பிரவீன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. கைடு எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அவரோட ஃப்ரெண்டு ஃபின்னின்னு சொல்லிட்டு அவர் பூட்டான்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கான்டாக்ட் கொடுத்தாரு. அவர் தான் என்ன பார்டரில் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி இமிகிரேஷன்ல இருந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. கைடும் அவர் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணாரு. ஸோ கைடு வந்து யாருமே பிரைவேட் கைடு கிடையாது, அங்க எல்லாமே கவர்மெண்ட் ரன் கைட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அவங்க எதுக்குன்னா அங்க இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் நீங்க போனீங்கன்னா கைடு இல்லாம உள்ள என்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கைடு இருந்தா மட்டும்தான் நீங்க அதுக்குள்ள போக முடியும். ஸோ எல்லா ஃபாரினர்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கைடு வந்து கம்பல்சரி. அப்புறம் பெர்மிட்ஸ் வந்து எல்லா பிளேசஸ்க்கும் பெர்மிட்ஸ் கிடையாது. ஒரு 2 or 3 பிளேசஸ் தான் மேக்ஸிமம் பெர்மிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு மேல பெர்மிட் ஏன்னா ஃபாரஸ்ட் அங்க 75% ஃபாரஸ்ட், 25% தான் ஹேபிட்டபிள் லேண்ட்ஸ். ஓ அந்த மாதிரி அத செக்யூரா வச்சிருக்கிறதுக்கு இந்த இது பண்றாங்க. ஸோ அவங்க டூரிசம் டெவலப் ஆகுறதுக்கும் எக்கானமி டெவலப் ஆகுறதுக்கும் இந்த அமௌண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி. 2020 முன்னாடி 100 rupees தான் இந்தியன்ஸுக்கு என்ட்ரி இருந்துச்சு. ஓ பட் இவ்வளோக்கு. பட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் பண்ண கொஞ்சம் இஷ்யூஸ்னால இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க இருக்க ஏதோ ஹோலி ஸ்டூப்பால மேல ஏறி நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஓகே, கிங் ரொம்ப கோவமாயி அப்புறம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு லிமிடெட் டூரிஸ்ட் போதும், இன்கம் ஜாஸ்தியா லிமிடெட் டூரிஸ்ட் போதும் அப்படின்னு அவங்களுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கும். அங்க ரூல்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் பெர்மிஷன் கேக்குறீங்கல்ல, ஸோ ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து உங்கள் காரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவார். எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா இது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அவர் சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம், நாங்கள் எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்போம், ஸ்பீடை மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஓகே, 50 தான் ஸ்பீட் லிமிட் பூட்டான்ல. 50 km/h தான் ஸ்பீட் லிமிட். ஓவர் டேக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். ஓவர் டேக்கிங் வந்து ரேர் சிச்சுவேஷன்ஸ்ல ஆப்போசிட்ல வண்டி இல்லாட்டி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் ஓவர் டேக் பண்ணுவாங்க. ஓ பூட்டான் இஸ் த ஒன்லி கண்ட்ரி அங்க வந்து சிக்னல் கிடையாது. அங்க வந்து எந்த சிக்னலுமே கிடையாது. ஓகே, ஆனா அவ்வளவுக்கு ஃபாலோ பண்ணணும். இன்னொன்னு பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க கிராஸ் பண்றாங்கன்னா வண்டியை நிப்பாட்டணும், நம்ம தான் நிப்பாட்டணும். ஓ இதெல்லாம் சொல்லி தான் எனக்கு அமிச்சார் உள்ள. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா. எதை வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்போம், ஸ்பீடை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். கேமராஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு வாட்டி ஸ்பீடு நம்ம கிராஸ் பண்ணோம்னா 7500 rupees ஃபைன் இந்தியன் மணில. ஸோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உள்ள பூட்டானுக்குள்ள என்டர் ஆகணும். ஏன்னா பூட்டான் அவ்வளோ அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ கிங்குக்கு அங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி. அப்புறம் அந்த கைடு மூலமாவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேஸ். கைடு வந்து நம்ம கூட அந்த பிளேசஸ் மட்டும் தான் வருவார். ஸோ ஒரு மார்னிங் ஜாயின் பண்ணுவாரு, ஈவினிங் ஆனா அவரு கிளம்பிடுவாரு. ஓகே, அந்த ஸ்டே வந்து நம்ம ஸ்டே எல்லாம் அவங்க கவர்மெண்ட் பாத்துப்பாங்க. அது ஃபுல்லாவே கவர்மெண்ட் கைட்ஸ் தான். அங்க பர்சனல் கார்ல போகலாம், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனா ஒரு வாட்டி போயிட்டு வரலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங். அங்க ஹார்ன் அடிக்க கூடாது, ஹார்ன் அலௌட் இல்ல. ரேர் கேசஸ்ல எப்பவாச்சும் அடிக்கலாம், வர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் அடிக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் மைண்ட்ல. ஆனா அதே நேரத்துல வந்து ஃபார் ஒன் ஆர் தி அதர் ரீசன் அவங்க வந்து அந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து ஓகே நமக்கு இது உண்மையில முடியுமா, ரிஸ்க் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கிங்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ இல்லை அது முடியுமா முடியாதா சின்னதா வந்து உங்களுக்கு சொல்லுங்க. டிராவலிங் தைரியமா பண்ணலாம். டிராவலிங் கண்டிப்பா எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வீட்டிலே வண்டியை வச்சுட்டு சும்மா இருந்தா நிறைய பேர் டைம் இல்லை, டைம் தான் பிரச்சனை நிறைய பேருக்கு. அது அல்டிமேட் திங். ஸோ டைம் கிடைக்கிற டைம்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்க ஹில் ஸ்டேஷன் ஏதாவது ஒன்று போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிரும். டிராவல் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தார் வச்சிருக்கேன், நான் தார்ல டிராவல் பண்றேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் தார்ல தான் போனோம், இல்ல எனக்கு இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த கார்ல தான் போனோம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபார் டிராவல். டிராவலுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. டிராவல் வந்து லக்ஸரி கிடையாது. ஸோ எப்படி வேணா டிராவல் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு சைக்கிள் இருந்தா கூட அதுல டிராவல் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க சைக்கிள்ல கூட லடாக் போயிட்டு வரலாம், இல்ல கிராஸ் கண்ட்ரி போகலாம். நிறைய பேர் போறாங்க, ஆக்டிவால இங்க இருந்து போனாங்க, நிறைய பேர் போறாங்க. ஸோ
மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒரு விஷயம் இல்லை. பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இந்தியா ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ நிறைய ரோட்ஸ் போடுறாங்க, ரயில்வே கனெக்டிவிட்டி நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டிராவலுக்கு வந்து நீங்கள் இந்த காரில் தான் போகணும், இல்லை என்கிட்ட தார் இருந்தால் தான் போக முடியும், எஸ்யூவி இருந்தால் தான் போக முடியும்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் ஹோப். அது வந்து அப்படி யோசிக்காதீங்க. ஸோ ட்ராவல் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் போவேன்னு இருக்காம, ஸோ இப்போவே கீப் மூவிங். வீட்டை விட்டு வெளியே போங்க, பாருங்க, நிறைய பிளேசஸ் பாருங்க. சூப்பர். ஸோ இந்தியாலே சுவிட்சர்லாந்து இருக்கு, இந்தியாலே எல்லா யூரோப்ல இருக்க பாதி கண்ட்ரிஸும் நீங்க இந்தியாலே பார்க்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ், அந்த தட்பவெப்பம் எல்லாமே இங்க பார்க்க கண்டிப்பா. இப்போ காஷ்மீர் எல்லாம் போனீங்கன்னா இட்ஸ் அ மினி சுவிட்சர்லாந்து தான். என்ன அங்க குப்பை இருக்காது, இங்க குப்பையை போட்டு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க போங்க, போய் பாருங்க. இந்தியாலே எல்லா கண்ட்ரிஸும் இருக்கு. இங்க தார் டெசர்ட் போய் பாருங்க, டெசர்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு போய் பாருங்க. ஸோ டெசர்ட்ஸ் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கு, ஸ்னோ இருக்கு, என்ன வேணுமோ இந்தியால எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ ரீசெண்டா என்ன ட்ரெண்டிங்ல போகுதுன்னா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே டிராவல் பண்றாங்க. பண்ணிட்டு வீடியோஸ் நான் பாக்குறேன், நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்காக தான் டிராவல் பண்றேன், உங்களுக்காக தான் டிராவல் பண்றேன்றாங்க. ஸோ எனக்கு அது புரியல. நீங்க ஏன் எங்களுக்காக டிராவல் பண்ண போறீங்க? இப்ப நான் டிராவல் பண்றேன், நான் யாருக்காகவும் டிராவல் பண்றேன், எனக்காக டிராவல் பண்றீங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, என்னோட பர்சனல் இதுக்காக டிராவல் பண்றேன், ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னு டிராவல் பண்றேன். ஸோ டிராவல் பண்ணுங்க, பட் நீங்க யாருக்காகவும் டிராவல் பண்ணல, பண்றது நீங்க உங்களுக்காக தான் பண்றீங்க. ஸோ இது இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனல் அப்படியே பிளாக் பண்ணிடலான்னு தோணும். உங்களுக்காக டிராவல் பண்றீங்கன்னா அது என்ன வேர்ட்? அது நீங்க எங்களுக்காக டிராவல் பண்ணல, நீங்க உங்களுக்காக தான் டிராவல் பண்றீங்க. ஓப்பனா சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாப்பாங்க, அதனால 4 பேருக்கு ஐடியா கிடைக்கும். அதான் ரியாலிட்டி. நோபடி இஸ் டிராவலிங் ஃபார் எனிஒன். நம்மளுக்காக தான் டிராவல் பண்றோம். ஸோ அதை ஓப்பனா பேசுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கண்டிப்பா அதேதான். இப்போ நானும் வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் நான் டிராவல் பண்ணது வாகமன்லாம் ஒருக்கா ரெக்கார்ட் பண்ணோம், நானும் ஒய்ஃப் மட்டும் டிராவல் பண்ணுவேன், ரெக்கார்ட் பண்ணோம். பட் எனக்கு அதையுமே இதுக்குள்ளாடி கொண்டு வரணும்னு எனக்கு தோணல. இது வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டா இருக்கணும் அப்படின்னு. பாக்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் டிராவல் பண்றதை நாங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது. சிலருக்கு என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம ஒரு சில விதங்கள்ல ஒரு யூனிக்கான ஒரு ஐட்னரி போட்டிருப்போம், சிலருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அதான் ஆப்வியஸ்லி நம்ம டிராவல் பண்றதை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். நான் எனக்கும் கண்டென்ட்டுக்காக டிராவல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய கண்டென்ட் வந்து. ஆமா, நீங்க எங்கெங்கே போயிருக்கீங்க. எனக்கு டிராவல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு டிராவல்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என்னோட ஒரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பா என்னன்னா, இப்போ நான் அந்த வாகமன் ட்ரிப் எல்லாமே வந்து பேசிக்கா போயிட்டே இருப்போம், ஒரு இடத்துல வச்சு இங்க இருந்து இங்க வந்திருக்கோம், இது இந்த இடம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் என்னால முடியும். என்னன்னா இல்லன்னா நானும் ஒய்ஃபும் டிராவல் பண்றோம், எங்களுக்குள்ள ஒரு இது இருக்காது. ஆமா, நாங்க we can't enjoy each other. அந்த கரண்ட் டைம் என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம என்ன கண்டென்ட் எடுக்கலாம், என்ன இது. சோ நான் இது யூடியூபர்ஸை குறை சொல்லல யாரையும், கண்டிப்பா இல்ல. சோ கண்டென்ட் கண்டிப்பா பண்ணி நிறைய பேர் அப்லோட் பண்ணணும். பட் என்ன பர்சனலா எனக்கு சொல்றேன், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அதை பத்தி டிராவல் மட்டும் யோசிக்க மாட்டோம், வேற நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ டிராவல் வந்து பாசிட்டிவா இருக்காது. அதை சொல்ல வரேன். நிறைய பேர் பாசிட்டிவா பண்றாங்க, யூடியூப் வீடியோ எடுத்துட்டே பாசிட்டிவா பண்றாங்க, அதெல்லாம் அவங்க டேலண்ட். கண்டிப்பா அது ஒரு டேலண்ட் தான். பட் என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு டிராவல்னா டிராவல்ல மட்டும்தான் ஃபோக்கஸ், ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். இப்ப கமிங் பேக் டு நம்ம லாஸ்டா வந்து அப்படி வண்டியை பத்தி ஒரு டிக்ட சொல்லி முடிப்போம். ஆக்சுவலா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்து நீங்க கேட் ஓபன் பண்ணீங்க, நான் ஆப்போசிட்ல ரோடுக்கு ஆப்போசிட்ல பார்க் பண்ணேன். நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம பேசும்போது ஒரு டீசல் தானே சொன்னாரு, அந்த அளவு சவுண்டே இல்லையே, ஒருவேளை பெட்ரோலா இருக்குமோ அப்படிங்கறதாட்டு தான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா 4 years ஆயிருக்கு, 1,21,000 ஓடி இருக்குது, என்னென்னமோ டெரைன்ஸ் பார்த்துருக்குது, என்னென்னமோ கிளைமேட்ஸ் பார்த்துருக்குது. பட் ஸ்டில் வந்து அந்த என்ஜின், அதுக்கப்புறம் நான் பக்கத்துல வந்து எம்ஹாக் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது டீசல் தான் அப்படிங்கறது எனக்கு வந்து வந்துச்சு. ஒன்றும் இல்லை ப்ரோ, ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ், கேர் எடுக்க வேண்டிய இடத்துல இடம் எடுத்தா மட்டும் அவ்வளோக்கு வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரிலையபிள். என்னன்னா ப்ரோ, நாங்க ஆஃப் கேமரா தான் பேசிட்டோம்னு நினைக்கிறோம். நீங்க என்னது ஒரு 4-5 lakhs கூட வச்சிருக்கணும், ஒரு 10 years 3-4 lakhsக்கு இதை அப்படியே வச்சிருக்கணும்னு தான் பிளான் பண்றீங்க. ஸோ அதுக்கான ரிலையபிலிட்டி கண்டிப்பா இந்த இன்ஜின்ல வந்து மஹிந்திரா
பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா சர்வீஸ் தான் எல்லாமே. கரெக்டா சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வண்டியோட லைஃப் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வேணாலும் நீங்க ஓட்டலாம். மற்றபடி நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்ன மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சொகுசான அந்த கம்ஃபர்ட்டுக்கு கிடையாது. ஸோ இது வந்து பில்ட் ஃபார் பர்பஸ். ஸோ அந்த பர்பஸை வந்து பக்காவாக வந்து சர்வ் பண்ணுது. ஸ்டியரிங் ஹெவியாக தான் இருக்கும். வண்டி வந்து அந்த லேட்டரல் மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் குண்டு குழி ரோடு பெருசாக வந்து பிரேக் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்னன்னா ப்ரோ வந்து இன்னும் ஃப்ரீயாக ஓட்டினாரு. இப்போ நான் வந்து இப்போ செடான் வச்சுட்டு இதை டக்குன்னு ஓட்டும் போது எனக்கு அந்த மைண்ட் செட்ல நான் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது ஒரு யூஸ்ட் ஒரு 1 hour ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பா இந்த குண்டு குழிகள்லாம் நம்ம நிப்பாட்ட வேணாம் அப்படிங்கிற அந்த மாதிரி கேஷுவலா எங்க வேணாலும் கேஷுவலா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள்லாம் உங்களுக்கு இந்த மஹிந்திரா தார். ஸோ ரிலையபிளான ஒரு டிராவல் பார்ட்னர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. அதோட பர்பஸ் அது சர்வ் பண்ணுது. ஸோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். குறைகள் இருக்கும், நமக்கு பிடிச்சுன்னா அதெல்லாம் பாசிட்டிவ் தான், நெக்லிஜிபிள் தான் அதெல்லாமே. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணதுக்கும் என் சார்பாகவும் சேனல் வியூவர்ஸ் எல்லாரும் சார்பாகவும் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.